நம்ம இன்னைக்கு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான வாழைப்பூ சில்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வாழைப்பூவை இது போல் சுத்தம் பண்ணி எடுக்கணும். அதுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது போல் உள்ளே இருக்க நரம்பையும் அந்த முன்னாடி இருக்க சின்ன அந்த பேப்பர் மாதிரி இருக்கும்ல அந்த பகுதியையும் ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். இதே போல் மீதம் இருக்க எல்லா வாழைப்பூவையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு இந்த பூ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்து செய்யலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே 1.5 கப் அளவுக்கு வாழைப்பூக்கு கரெக்டாக இருக்கும். இதை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே 1 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் கரு வேண்டாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கலந்ததுக்கப்புறமா கடையில் கிடைக்கிறது போல் கலர் இருக்கணுன்றதுக்காக 1 ட்ராப் மட்டும் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்துருங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கல்ல எப்படி இருக்குன்னு. இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூக்களை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவு அந்த பூவோட எல்லா இடத்துலையும் கோட் ஆகிறது அளவுக்கு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வாழைப்பூ பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு வாழைப்பூவாக இது போல் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து சேர்க்கும்போது தான் நல்ல நம்மளுக்கு டேஸ்டியான குர்குரே போல் சில்லி கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும், அந்தளவுக்கு நல்லா வராது. இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா 2 பக்கம் திருப்பி விட்டு மொறுமொறுவாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கிட்டு நல்ல மொறுமொறுவாக வெந்துவதற்கு இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், வாழைப்பூ சில்லி சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீதற்கு எல்லா வாழைப்பூவையும் பொரித்து எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஈவினிங் சமயத்தில் டீ கூட வச்சு சர்வ் பண்ணும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் நீங்கள் சைடிஷாக கூட வச்சுக்கிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி மைல்டான சாதமுக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மீத இருக்க வாழைப்பூவையும் இதே போல் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மொறு வாழைப்பூ சில்லி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.